பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகி விடுதலின் வார்த்தையின் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் சேர்ந்து உற்சாகம் நல்ல 2 கைகளை தட்டி பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி நான் யாரை பாடுவேன் என்று சொல்லி உன்னதமான ஆண்டு உயர்த்தி நாம் பாடுவோம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஆமென். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உன்னை அன்பு உள்ளம் பொங்குவே, இசையா உன்னை அன்பு உள்ளம் பொங்குவே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உன்னை அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உன்னை அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லோ உன் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லோ உன் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கொள்ளோ தடியோ உண்மையாய் என்னையும் தேற்றிடுது. சொல்லுங்க பார்க்கலாம். உமது கொள்ளோ உன் தடியோ உண்மையாய் என்னையும் தேற்றிடுது. உன் பாதம் பணிந்தேன் நான் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உன்னை நன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உன்னை நன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே தேடினதால் நான் கண்டடைந்தேன். பாடிட நீங்கள் பாடல்கள் ஈந்தளித்தீர் என்று சொல்லி எனது ஆண்டு உயர்த்தி காலை நேரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். பரிசுத்தமே பரவசமே பரணே சாருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரணே சாருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீ. சொல்லுவோமா? தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் துதியே, உம்மை அன்றி யார். அப்பா, இந்த காலை நேரத்துல உம்மை அன்றி நாங்கள் யாரை பாடுவோம்? உம்மை அன்றி வேற யாரை நாங்கள் மகிமைப்படுத்துவோமே? பாதத்துல நாங்கள் வந்து நிற்கிறையா, எங்களுக்கு முன்னாடி செல்லுகிற மேகமாக இருக்கிறீங்க. உடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்னே கடந்து போகட்டுமே. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை நேரத்திலப்பா அந்த பிரசன்னம் உடைய மகிமை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போனது போல உடைய சமூகங்களுக்கு முன்னே கடந்து போகட்டும் ஐயா. உடைய பிரசன்னத்தினால பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. கர்த்தர் முன்னே போகும் பொழுது அற்புதம் நடக்குமே. அந்த அற்புதத்தை பார்க்கும்படியாக உடைய பிரசன்னத்தை எங்களுக்கு முன்னே அனுப்புங்க ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, தொடர்ந்து நீங்க ஆளுகை செய்யுங்க ஐயா. நீங்க அசைவாடுங்க, பலத்த காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இந்த காலை நேரத்துல உன்னத ஆண்டவரை உயர்த்தினோம், பாடி ஆராதித்தோம். அவரை போல ஒரு தெய்வம் உலகத்துல ஒருவர் இல்லை. அவர் நமக்கு முன்பாக போகிறவர். இந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52வது அதிகாரத்துல 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உனக்கு முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உன்னை பிறகே காக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டபடியே கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவாருங்க. இந்த மாத ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு முன்னே போக விரும்புகிறார். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 16வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கலாமே. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி வைக்கணும்னு விரும்புறீங்க? எந்த காரியம் எடுத்தாலும் கர்த்தரை நம்ம முன்னாடி வைக்கணும். ஆண்டவர் நமக்கு முன்னே போக அவர் விரும்புகிறார். சங்கீதக்காரன் தாவீது சொல்ல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நீங்க எதை செஞ்சாலும்
கர்த்தரை முன்னாடி நம்ம வைக்கணுங்க. அவரை துவக்கமா நம்ம வைக்கணும். எந்த காரியம் செய்தாலும் ஆலோசனை அவர்கிட்ட கேட்கணும். அவருடைய பாதத்துல வச்சு நம்ம ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுது அந்த காரியம் ஒரு பெரிய ஜெயமாக இருக்கும். இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். நான் எங்கு போனாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, நடந்தாலும் படுத்தாலும் உட்கார்ந்திருந்தாலும் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அப்ப எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவருக்கு முன்னாடி எல்லாவற்றையும் அவருக்கு முன்பாக நீங்க வைங்க. எப்போ நீங்க கர்த்தருக்கு முன்னாடி எல்லாவற்றையும் நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்களோ, நீங்கள் வைக்கிறீங்களோ, அந்த காரியத்துல நீங்கள் ஒரு நாள் அசைக்க முடியாது. கர்த்தரை முன்பாய் வைத்திருக்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வாருங்க. கர்த்தர் முன்னே போக விரும்புகிறாரு. உங்களுக்கு முன்னே கர்த்தர் கடந்து போக விரும்புகிறார். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தினுடைய பகுதியை வாசிக்கலாமே. அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். பாருங்க, ராஜா முன்னாடி போறாரு. ஆனா ராஜாவுக்கு முன்னாடி யாரு போறா அப்படின்னா கர்த்தர் முன்னே கடந்து போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை குடும்பத்தை கணவன் நடத்தலாம், ஆனா கணவனுக்கு முன்னாடி யார் நடந்து போகணும்னா ஆண்டவர் நடந்து போகணும். ஒருவேளை தேசத்தை ஆளுகிற முதலமைச்சர் அவரு போறாரு அப்படின்னா அவருக்கு முன்னாடி கர்த்தர் கடந்து போகணும். ஒருவேளை ஆண்டவர் முன்னணியில் அவர் போவாரானால் அந்த காரியங்கள்ல அவர் ஜெயத்தை கொடுப்பார். ஒருவேளை நமக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியமா இருக்குது அப்படின்னா அந்த ஊழியத்துல எனக்கு முன்னே கர்த்தர் போகணும். உங்க தொழில் ஸ்தலமா இருக்குதா, உங்களுக்கு முன்னே கர்த்தர் போவாரானால் அந்த காரியத்துல கர்த்தர் எல்லா தடைகளை விளக்குவார். அவர் சொன்னார் பாருங்க, கர்த்தர் முன்னணியில் அவர் கடந்து போவார். நீங்க அவரை கூப்பிடும் பொழுது உங்களுக்கு முன்னாடி அவர் கடந்து போயிட்டே இருப்பாருங்க. கர்த்தரை முன்னாடி நம்ம அநேக நேரம் வைக்கிறது இல்லை. அநேக நேரம் நம்ம என்ன செய்வோம்னா மனுஷர்களை முன்னாடி வைப்போம், பெரியவங்களை நம்ம முன்னாடி வைப்போம். சில நேரங்கள்ல சிலவங்களை பிடித்தவர்களை முதன்மையாக நம்ம வைப்போம். ஆனால் இந்த வானத்தையும் பூமி உண்டாக்குன யார் ஒருத்தவங்க கர்த்தரை முன்னாடி வைக்கிறாங்களோ, முக்கியத்துவத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறார்களோ, கர்த்தாவே நீர் எனக்கு முன்னே போங்கன்னு சொல்லி நம்ம எப்போ அர்ப்பணிக்கிறோமோ அப்பொழுது அந்த ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாருங்க, அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அவர் நமக்கு ஒரு பெரிய விடுதலைக்கு தருவார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உனக்கு முன்னே போகிறவன், கர்த்தர் உனக்கு முன்னே போகிறவன். யாத்திராகம புஸ்தகம் 23வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது, வழியில உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். பாருங்க, இதோ உனக்கு முன்னே ஒரு தூதனை அனுப்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு முன்னே கடந்து போறாரு. அவர் உங்களுக்கு முன்னே போகும் பொழுது அவர் உங்கள் வலது வருஷத்துல உங்களுக்கு என்ன செய்யறாரு, அவர் துணையா நிற்கிறாரு. ஒரு நாள் உங்களை அசைக்க முடியாது. 2வது நம்ம பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உனக்கு முன்பா போவார். ராஜாக்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் போவாரு, உங்களுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போவார். கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி கடந்து போக விரும்புகிறார். இங்க வாசிக்கிறோம், வேதம் சொல்லுகிறது, வழியில உன்னை காக்கிறதற்கும் ஆயத்தமான ஸ்தானத்துல உன்னை கொண்டு போய் சேர்க்க தூதன் அனுப்புறாராம். உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குன்னா அந்த ஸ்தானத்துல கொண்டு போய் உங்களை சேர்க்க கர்த்தர் தூதன் அனுப்புறார். சங்கீதம் 91 உன்னை காக்கும்படிக்கு தூதனுக்கு நான் கட்டளை இடுகிறேன். கர்த்தர் என்ன செய்கிறார், உங்க தூதனுக்கு கர்த்தர் கட்டளை இடுறாரு. வேதம் சொல்லுகிறது, உன் சிகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், கர்த்தருடைய மகிமை உனக்கு முன்னாலே போகும், உன்னுடைய பிரசனம் உங்களை என்ன செய்கிறது, பின்னாலே காக்கிறது. ஒருவேளை ஆண்டவரே எனக்கு முன்னாடி போங்க, எத்தனை பேர் நம்ம ஆண்டவரை முன்னாடி அழைக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகும்பொழுது மோசே சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், ஆண்டவரே உங்களுடைய சமயம் எனக்கு முன்னாடி போகட்டும். ஒருவேளை உங்க ஊழியமா இருக்கணும், உங்களை தனிப்பட்ட காரியமா இருக்கணும், எந்த சூழ்நிலைகள்ல இருந்தாலும் நீங்கள் முதலாவது கர்த்தரை முன்னாடி வச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதம் நடக்குங்க. கர்த்தரை முன்னாடி நீங்கள் நிறுத்தும் பொழுது உங்களுக்கான வழிகளை அவர் திறப்பாரு. சங்கீத புஸ்தகத்துல 24வது சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது அந்த கடைசி வசனங்கள்ல, வாசல்களே உங்கள் தலையை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே திறவுங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தராமே. மகிமையின் ராஜா உங்களுக்கு முன்னே போக விரும்புறாருங்க. உங்க வாழ்க்கைக்கு முன்பாக கர்த்தர் போகணும்னு விரும்புறாரு. கர்த்தர் முன்னே போனாருன்னா தடைகள் விலகும், வழிகள் திறக்கப்படும், ஆயத்தமான ஸ்தானத்துல உங்களை கொண்டு போய் சேர்ப்பாரு. தூதனுக்கு கர்த்தர் கட்டளை இடுவாரு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார்னா உங்களுக்கு பணிவிட செய்ய, உங்களுக்கு உதவி செய்ய, ஆபத்துல உங்களை காப்பதற்கு, தீமைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, ஆபத்துகள் வரும் பொழுது, சோர்வுகள் வரும் பொழுது உங்களை காப்பதற்கு நம்முடைய தூதனுக்கு அவர் கட்டளை இடுவார். தூதர்கள் அவர் காற்றுகளை போல வச்சிருக்கிறாரா, பாத சறுக்கிற நேரம் எல்லாம் அவர் அவருடைய தூதர்களை அனுப்பிடுவாரு உங்களை தூக்கி எடுப்பதற்கு, ஆபத்தில் உங்களை தப்புவிப்பதற்கு கர்த்தர் தூதர்களை அனுப்புவார். ஒருவேளை இந்த காலை நேரத்துல நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க கர்த்தரை முன்னாடி வைங்க.
யாரெல்லாம் கர்த்தரை முன்னாடி வைக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில் அந்த கர்த்தர் பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. எல்லாரும் அப்படி இருக்க இடங்களை கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. இயேசுவே, எங்களை நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, உம்முடைய பிரச்சனைகளுக்கு முன்னே கடந்து போகட்டும். உம்முடைய மகிமை எங்களுக்கு முன்னே கடந்து போகட்டும். வழியில காக்கிறதற்கு ஆயத்தமான ஸ்தானத்துல கொண்டு போய் சேர்க்க ஒரு தூதனை அனுப்புகிறேன் சொன்னீரே. தூதர்கள் இன்னைக்கு கடந்து போவார்களாக, ஜனங்களை விடுவிக்கும்படியாக, உதவி செய்யும்படியாக, பாதுகாக்கும்படியாக, பலப்படுத்தும்படியாக. இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகட்டும். இப்படி தூதர்கள் கடந்து போவார்களாக. கர்த்தருடைய மகிமை முன்னே கடந்து போகட்டும் ஐயா. ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமையினால இன்னைக்கு ஜனங்களை நடத்துவீராக. கர்த்தரை முன்னாடி வைக்கிற அனுபவத்துக்குள்ள நடத்துங்கய்யா. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியினால் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை முன்னாடி இருக்கிறபடினால் அசைக்கப்படுவதில்லை. வசனத்தின்படி கர்த்தர்கள் அசையாதபடி நடத்துங்கய்யா. பாதுகாத்து பலப்படுத்தி அபிஷேகத்தை நடத்துவீராக. வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கு முன்னாடி கர்த்தர் கடந்து போங்க. படிப்புக்கு முன்னாடி, பிள்ளைகளுடைய வேலை காரியத்துக்கு முன்னாடி, திருமண காரியங்களுக்கு முன்னாடி, ஆண்டவரே மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்கு முன்னாடி கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து போய் அங்கே ஒரு பெரிய விடுதலை கொண்டு வரட்டும். இருளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் விடுவித்து ஒவ்வொருவரை சாட்சியாக எழுப்புவீராக. கர்த்தர் எனக்கு விடுதலை தந்தார் என்று கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். கர்த்தர் எனக்கு முன்னே போகிறார். இஸ்ரவேலின் தேவன் என்னை பிறகே காக்கிறார். காக்கிற தெய்வம் பாதுகாத்து பலப்படுத்தி அபிஷேகத்தை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஏலோகிம் விடுதலை ஊழியத்தினுடைய 9வது வருஷத்துக்குள்ள கர்த்தர் இந்த மாதத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் இந்த ஊழிய பாதையில எத்தனையோ காரியங்களை கர்த்தர் நடத்தினார். 2017வது வருஷத்துல இப்படிப்பட்டதான இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த ஊழியங்களில் ஒரு சிறு குழுவாக ஒரு 5 பேராக நாங்கள் கூடி உபவாசித்து ஜெபித்தோம். கர்த்தர் கிருபையினாலே ஒரு 3 மாதங்களுக்குள்ளாக அநேக ஜனங்களை கர்த்தர் கொடுத்தார். இந்த மாதத்துல இந்த காலங்களில் கர்த்தர் எங்களுக்கு ஊழியத்துக்கான ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்போஸ்தல ஊழியத்தை கொடுத்து ஏலோகிம்ன்றதான ஒரு அடையாளத்தை ஆண்டு கொடுத்தார். ஆண்டுடைய கிருபையினாலே இந்த பெரியகுளம் பகுதிகளில் இந்த ஊழியத்தை செய்வதற்கு அனுகிரகம் தந்தார். ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆகஸ்ட் மாதம் 15, 16 ஆகிய 2 நாட்கள் நாங்கள் கன்வென்ஷன் கூட்டங்களை நடத்துவோம். அதே போலவே இந்த வருஷம் வருகிறதான 2025வது வருஷம் ஆகஸ்ட் 15, 16 ஆகிய 2 நாட்கள் பெரியகுளம் வடகரை பகுதிகளில் ஏலோகியின் ஜெப மையத்தில் வைத்து விசேஷித்த ஒரு விடுதலை பெருவிழா கூட்டம் உண்டு. அதில் தேவனுடைய வார்த்தையை கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் ஆண்டனி ஜெரால்ட் அவர்கள் ஆண்டுடைய வார்த்தை கொடுக்குறாங்க. இயேசு நித்திய மகிழ்ச்சியின் ஊழியங்கள் என்று சொன்னதான ஊழியத்தை அந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் அவர் செய்து வருகிறார்கள். அந்த 2 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டத்தில் அநேகருக்கு கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை தருவார். ஒவ்வொரு மாதமும் அரசு விடுமுறை நாட்களிலும் மற்றும் சனி ஞாயிறு ஆகிய போன்ற நாட்களிலும் ஒவ்வொரு மாதம் விலையேற பெற்ற தெய்வ மனிதர்களை நீங்கள் கொண்டு வந்து கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்துகிறோம். நீங்கள் கண்டிப்பாக வருகிறதான 15, 16 ஆகிய 2 நாட்கள் தெய்வன் வல்லமையாய் நல்ல வரம் பெற்ற நல்ல ஆவிகளை பகுத்தறிகிற தீர்க்க தரிசன வரத்தை உடைய தெய்வ ஊழியர் நம்ம பெரியகுளம் பகுதிக்கு அவங்க ஊழியத்துக்கு கடந்து வர்றாங்க. எல்லாரும் குடும்பமா நீங்கள் அன்றைக்கு கலந்து கொள்ளுங்க. அந்த கூடுகையினுடைய சனிக்கிழமை அந்த 3வது அந்த கூடுகையில் நமக்கு ஒரு சின்ன ஒரு அன்பின் விருந்து நம்ம ஊழியத்தின் மூலமாக எனக்கு ஆயத்தம் செய்திருக்கிறோம். உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஆண்டவர் பற்றி அறியாதவர்கள் அநேகருக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் அழைப்பு கொடுங்க, அவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் இந்த ஊழியங்கள் மூலமாக ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. அன்போடு நான் அழைக்கிறேன். யாவரும் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.